ஏச்சி வந்துட்டு எல்லாம் கிளம்புமா? குத்தாலத்துக்கு போறோம், துணி எல்லாம் அடிச்சு துவைக்கலாம்ல, அதான். இவ்வளவு வச்சு துவைச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தா அவ துணியை கொண்டு வரங்க. இன்னைக்கு என் துணியை கொண்டு போவோம், நாளைக்கு உன் துணியை கொண்டு போவோம். அந்த அக்கா வாரேனுச்சுல, அதான் அவங்க வீட்டுல போய் ஒரு எட்டு கூப்பிட சொன்னேன். இப்ப வந்துருவாவோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது எப்படி அவன் துவைக்க விடாம இருப்பான்? எங்க ஆச்சிலாம் கொண்டு போய் வச்சு துவைச்சுதான் வீட்டுக்கு காய போட்டு கொண்டு வரும், தெரியுமா? சும்மா வாங்காச்சி, அதெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிடலாம். குத்தாலத்துல நல்ல எண்ணெய் தேய்ச்சி நல்ல சீக்கா போட்டு குளிச்சோன்னு வைங்களேன், அப்படியே சூடெல்லாம் இறங்கிரும். வீட்டுல நல்லெண்ணெய பார்த்தேன், காலி ஆயிட்டு. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆமா, நான் அந்த அக்காட்ட சொல்லியிருக்கேன் கொண்டு வர்றதுக்கு. நல்லெண்ணெய் கொண்டு வருவாவோ, நம்ம அங்க போய் ஷாம்பு வாங்கிக்கலாம். குளிச்சு முடிச்சது கபகபன்னு பசிக்கும். டீ எதுவும் சாப்பாடு கிப்பாடு கொண்டு வரலையா? அதான் ஆச்சி கரெக்டா இருப்பியல. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கேன், அவர் அங்கதானே கடை போட்டிருக்காரு, அங்க போய் சாப்பிட்டுக்கிடுவோம். அடே அண்ணே, குத்தால சீசனுக்கு அங்கதான் கடை போட்டிருக்குனே. ஆமா, அன்னைக்கே சொன்னோம்ல அவன்கிட்ட. மறந்துட்டேக்கா. வியாபாரம்லாம் நல்லா போதா? போது. எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுதீல, வந்துட்டோம். இல்லக்கா, கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஆமா, உங்க அத்தை எங்க வாரணிய நைஸா விட்டுட்டு வந்துட்டிய போல. சரியான ஆளுதான். வந்த இடத்தையும் உசுறு வாங்கிட்டு கிடக்கூட விட்டுட்டு வந்துட்டிய. கிறுக்கி பின்னாடி பாருடி, பாத்துட்டு பேசு. என்னத்த பின்னாடி பாக்க? ஏமா, நான் இங்கதான் இருக்கேன். ஓ சாரி ஆண்டி, நீங்க இங்கதான் நிக்கலோ? நான் பார்க்கவே இல்ல. நான் இப்படி துணி வச்சிருக்கேனா, டக்குன்னு திரும்பி பார்க்க முடியல. அப்ப உனக்கு நான் வர்றது இடைஞ்சலா இருக்குனே. அவ சும்மா சொல்லுதா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமாண்டா, நான் சும்மா சொன்னேன், நீங்க வேற. ஏட்டி, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பா. நானே நீ எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு கிடக்கும். ஆமாட்டே, நம்பிட்டேன். சரி, எல்லாரும் போமா. இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்க? அதுவும் போய் வேனில உட்கார்ந்துட்டு. என்ன சொல்லுது, வேனை பத்தி இருக்கியா? என்ன சர்ப்ரைஸா இருக்கு, வேணாம். ஆமாப்ல, இத்தனை பேர் போறோம்ல, அதுவும் பிள்ளை குட்டியில வச்சுக்கிட்டு மேல ஏறிட்டு இறங்க முடியாது. லக்கேஜ் வேற கிடக்கு பாத்தியா? உங்க ரெண்டு லக்கேஜ் எல்லாம் இங்க உடுமாத்து துணி தானே டீ, அங்க கட்டப்பையில இருக்கு பாரு, மரத்துக்கு கீழே. ஆமாக்கா, கட்டப்பை கீழே வச்சிருக்கோம். அதான் அந்த சண்மோ வண்டி இருக்குல்ல, அது சும்மா தான் இருக்குன்னா. அவன் இந்த பஸ் டிக்கெட் தான் ஆகும்னா, அதை கணக்கு பண்ணி தாங்கக்கா போதும், ஆஃபரே போலன்னா. அதான் சரி தாள போயிட்டு வந்துருதோன்னு சொன்னேன். சூப்பரு. ஏன்டா கேட்காம இவன் என்னதான் செய்தா? என்னது ஒண்ணுலமா, வீட்டுல போய் அவன்கிட்ட போட்டு கொடுக்கணும் விட. கிளவி, உன் கிட்டத்திலே நிக்க நீ என்னெல்லாம் பேசுத எனக்கு காதுல கேக்கு. இந்த அக்காவையே போட்டு கொடுக்க போற இரு, உனக்கு இன்னைக்கு வச்சிருக்கேன் வேட்டு. என்னமா லட்டு சொன்ன? ஒண்ணும் இல்ல தே, போமா ஆண்டி. ஏடி, வேனில தானே போறோம், எலியே ஒரு வார்த்தை கேட்கட்டு மாட்டி வாரியானே. அதான பார்த்தேன், நீங்க எங்க எலியாச்சி விட்டுட்டு வருவிய? பஸ் தான் ஏற முடியல, படி உயரமா இருக்கும், வரலன்னா. வேணுனா கூப்பிட்டா வந்துருவா. சரி, கூப்பிடுங்க. யாரெல்லாம் கூப்பிடணுமோ கூப்பிடுங்க. இன்னைக்கு எல்லாரையும் மொத்தமா கொண்டு அருவியில தள்ளிட்டு திரும்ப அள்ளி கூட்டு வந்துட வேண்டிதான். அப்ப நானும் போய் கொஞ்சம் அழுக்கு துணிலாம் இருக்கு, அதையும் எடுத்துட்டு வந்துருந்தேன். அருவியில துவைச்சா சூப்பரா இருக்கும் போது துணி. ஏடி, துணிலாம் அங்க துவைக்கலாம் மாட்டி? அதெல்லாம் துவைக்கலாம்க்கா. என்னமோ சொல்லுதே, போய் பாப்போம். ஏமா, தண்ணி விழுதா குத்தாலத்துல, கேட்டியாளா? ஆண்டி, என் வீட்டுக்காரர் அங்கதான் வேலை பார்க்காரு, இட்லி கடை போட்டிருக்காரு. அதெல்லாம் தண்ணி நல்லா விழுது. இப்ப மழை வேற பாத்தீங்களா, மழை வேற ஊத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப வெள்ளம் வந்தா விட மாட்டிக்காவோ. ஆனா கொஞ்சம் மழை கம்மியாகி தண்ணி கொஞ்சம் கம்மியானது இப்ப குளிக்க விடுதேன்னாவோ. அப்படியாமா? அப்ப போலாம்லானே? ஆமா, நம்ம மெயின் ஃபால்ஸ் போவோம். அங்க குளிக்க விடலைன்னா நம்ம அங்க இருந்து சித்தருவி போயிடலாம். சித்தருவி அது எங்க இருக்கு? அது கொஞ்சம் மேல தள்ளி நடக்கணும், நடந்தானா போயிடலாம். நம்ம அப்ப சித்தருவிக்கே போவக்கா, மெயின் ஃபால்ஸ் வேண்டாம். ஏன், அதான்டி சூப்பரா இருக்கும். இல்லக்கா, அங்க சித்தருவில நல்ல ரூம் மாதிரி குளிக்க தருவாங்களா? நம்ம ஆட்டுக்கு ஹாயா காலை நீட்டி குளிக்கலாம். ஆனா அங்க ஏதோ டிக்கெட் உண்டலாட்டி, பரவாயில்லாச்சி பாத்துக்கலாம் வாங்க. முதல்ல போவோம் மெயின் ஃபால்ஸ். ஒருவேளை குளிக்க விடலைன்னா நம்ம அங்க சித்தருவிக்கு
போவோம். சரிக்கா சரி போமா போ. போமா போமா இங்கே ஆனா ஒருத்தர் கிளம்பல பாடு இல்ல. கிளம்பியாச்சு போலாம். ரைட். ஒரு நிமிஷம் ஏக்கா அந்த நல்லெண்ணெய் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேன் நீ வாயை திறக்காம வா. நல்லனே எடுத்து வச்சாளா? யார கட்டி எடுத்து வச்சா இருக்கட்டும். பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? என் மாலை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கா. இவன் நல்லனே எடுத்து வச்சிருக்கா. வீட்ல போய் வச்சுக்கொண்டு இவள. இரு கிளவி, நான் உனக்கு பெருசா வச்சிருக்கேன். எடி வேணங்கடிக்கு. வேப்ப மரத்து கீழ நிக்கானா வாங்க போ.